கடந்த 3 ஆண்டுகளாக மே 17 இயக்கம் மிகச்சிறந்த முறையிலே அறிவர் மாநாடுகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறது. அதில் கடந்த 2 ஆண்டுகளாக என்னையும் அழைத்து எனக்கு தெரிந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை அளித்துள்ளது. அதற்காகவும் என்னுடைய உரையை கேட்பதற்காகவும் இங்கு திரளாக கூடியிருக்கும் பேராசிரியர் பெருமக்கள், நண்பர்கள், மாணவர்கள், தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக நான் சமணனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மகாவீரர் சொன்னதை கேட்காத நான் மருத்துவர் சொன்னதை கேட்டு இப்போது சமணனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிய சமண நண்பர்கள் மதுரை இந்த பகுதி வட்டாரத்திலே வாழக்கூடிய சமண சமயத்தைச் சேர்ந்த நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் இங்கே வருவதை பற்றி கடந்த 2 நாட்களுக்கு முன் அவர்கள் அறிந்த காரணத்தாலே எங்கெல்லாம் சாந்தலிங்கம் பேசுகிறாரோ அங்கெல்லாம் போய்விட வேண்டும் என்ற எண்ணத்திலே இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. மிக நீண்ட உரையை ஆற்றி களைப்போடு அமர்ந்திருக்கிறார் சசிகலா. அந்த அளவிற்கு உங்களை நான் சோதிக்க விரும்பவில்லை. ஆனாலும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய 40 நிமிடங்களை நான் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எல்லோருக்கும் தெரியும், இப்போது சமணம், பௌத்தம், ஆஜீவகம், வைதீகம் என்ற அனைத்து சொல்லாடல்களும் கடந்த 10 ஆண்டுகளாக எல்லோருடைய மனதிலும் நினைவிலும் ஓடிக்கொண்டிருக்கூடிய சொல்தான். இந்த சமண, பௌத்த, ஆஜீவக மதங்கள் ஏன் தோன்றின என்பதை நாம் அறிந்து கொண்டாலே சனாதனத்தை எதிர்த்து சனாதனத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வளர்ந்த மதங்கள் தான் இவை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வைதீக சமயத்தைச் சேர்ந்த ஒரு புரோகிதர் ஒரு ராஜசூய யாகத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் அவருக்கு 2,40,000 பசுக்களை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை கிமு 6ஆம் நூற்றாண்டு வரை இருந்தது. அப்படியானால் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கால்நடைகளையும் ஒரு பார்ப்பனர் உடைமையாக பெற்றுவிடுவார். இவ்வாறு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தால் கால்நடை மேய்ப்பு சமூகம் அல்லது வேளாண் சமூகம் எப்படி வாழ முடியும்? இதை எதிர்த்து என்ன செய்வது என்று தத்தளித்து கொண்டிருந்த ஒரு சூழலில்தான் சத்திரிய மரபிலிருந்து 2 பெரும் ஞானிகள் அல்லது தலைவர்கள் தோன்றினார்கள். அதிலே ஒருவர் மகாவீரர், இன்னொருவர் கௌதம புத்தர், இன்னொருவரை நாம் மர்க்கலி கோசாலர் என்று சொல்கிறோம். மகாவீரரோடு ஒரு 6 ஆண்டு காலம் ஒன்றாக வாழ்ந்தவர்தான் மர்க்கலி கோசாலர். அவர்களோடு ஏற்பட்ட கருத்து முரண் காரணமாக தனியாக ஒரு இயக்கத்தை தொடங்கினார். பெரிய கொள்கை வேறுபாடுகளோ கருத்து வேறுபாடுகளோ என்று இல்லை. அவர் நியதி கோட்பாட்டை வலியுறுத்தினார். ஆனால் இவர்கள் அதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தார்கள் சமணர்கள். எனவே அந்த 6ஆம் நூற்றாண்டிலே கிமு 6ஆம் நூற்றாண்டிலே எழுந்த இந்த 3 சமயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தென்னகம் நோக்கி வந்தன என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். குறிப்பாக 4ஆம் நூற்றாண்டிலே சந்திரகுப்த மௌரியன் காலத்திலே பத்திரமாக முனிவருடைய கனவிலே கிடைத்த ஒரு செய்தியின் காரணமாக இன்னும் ஒரு 12 ஆண்டு காலம் அந்த வட பகுதி, அதாவது பீகார் பகுதி, அங்கே தான் இந்த மதங்கள் தோன்றின. அந்த பகுதியில் பெரும் பஞ்சம் வரப்போகிறது என்பதை அறிந்து அரசனுடைய தலைமையிலும் பத்திரபாகுவினுடைய வழிகாட்டுதலின் காரணமாக 12,000 சமணர்கள் தென்னகம் நோக்கி வந்தார்கள். வந்தவர்கள் கர்நாடக பகுதியிலே சிரவணபெலகோலாவிலே வாழ்ந்தார்கள். அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தென்னகம் நோக்கி வந்தார்கள் என்பதையெல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்திலே தென்னகம் நோக்கி வந்து சரவணபெலகோலாவிலே 4ஆம் நூற்றாண்டிலே தங்கிய சமணர்கள் அங்கே எந்த எழுத்து பதிவையும் விட்டுவிட்டு செல்லவில்லை.
6ஆம் நூற்றாண்டிலே, கிபி 6ஆம் நூற்றாண்டிலே தான் அங்கே பதிவுகள் இருக்கின்றன. அப்படியானால் அந்த கிமு 4ஆம் நூற்றாண்டிலே சரவணபெலகுலா பகுதியிலே வாழ்ந்த மக்களுக்கு எழுத்தறிவு இல்லை என்பது உறுதியாகிறது. எனவே அதற்கு பின்னால் இங்கே தென்னகத்திலே வருகிறார்கள். குறிப்பாக மதுரை அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறது. காரணம், அவருடைய தவ வாழ்வைக்கு ஏற்ற ஒரு சூழல், சுற்றுச்சூழல் அங்கே மதுரை பகுதியிலே இருக்கிறது. அவருடைய அந்த நிர்வாணமான துறவிகள் வாழ்வதற்கு ஏற்ற மலை குகைகள் அந்த பகுதியில் இருக்கின்றன. அவற்றை அங்கிருந்த அரசர்களும் அங்கிருந்த வணிகர்களும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை அங்கே ஆதரித்து தங்க வைத்து தங்களுடைய சமய பணிகளை செய்வதற்கு உதவி இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் தமிழகத்தின் என்ன, அதற்கு முன்னால் தமிழகத்திலே என்ன விதமான வழிபாட்டு மரபுகள் இருந்தன என்பதை நாம் தொல்காப்பியம் வாயிலாகத்தான் அறிய வேண்டியிருக்கிறது. ஐவகை நிலைப்பாகுபாடு, முதலிலே 4 வகை நிலம், பிறகு 5 வகை நிலப்பாகுபாடு என்ற வகையிலே 5 நிலங்களுக்கும் வெவ்வேறு கடவுளர்களாக 5 கடவுளர்களை தொல்காப்பியம் நமக்கு காட்டுகிறது. இந்த 5 கடவுளர்களை ஒருங்கிணைத்து திராவிட மதம் என்று ஒரு சொல்லாடலால் கூறுகிறார் மயிலை சீனி வெங்கடசாமி. பலருக்கும் இது ஆச்சரியமான ஒரு சொல்லாடல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஒரு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஆணையிட்டார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை விதமான சமயங்கள் இருக்கின்றன, அதனுடைய தொடர்பு ஃபாலோயர்ஸ் யார், அதை ஏற்றுக்கொள்பவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பை தொடங்கினார்கள். அப்போது முதலாக கணக்கெடுப்பை அவரிடமிருந்தே தொடங்குவோம் என்று சொல்லி முதல்வராக இருந்தபோது அவரிடத்திலே போய் அது கணக்கெடுப்பை சொன்னார்கள், நீங்கள் சார்ந்த மதம் என்ன என்று சொல்லி. அப்போது அவர் சொன்னார், நான் திராவிட மதத்தை சார்ந்தவன் என்று சொன்னார். எல்லோருக்கும் ஆச்சரியம். அதுவரை அப்படி சொல்லாடலை பலர் கேட்டதில்லை. என்ன இவர் குழப்புகிறாரே என்று கூட நினைத்தார்கள். பத்திரிகைகளில் அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம், கேலி சித்திரங்கள் எல்லாம் வந்தன. ஆனால் அவருக்கு முன்பாகவே மயிலை சீனி வெங்கடசாமி திராவிட மதம் என்ற சொல்லாடலை பயன்படுத்தியிருக்கிறார். எனவே தமிழர்களுடைய தொன்மையான கடவுளர்கள் 5 நில பாகுபாட்டில் இருந்த 5 திணை கடவுளர்கள் தான் தமிழருடைய கடவுளர்கள். அது சேயோன் என்பதை குறிஞ்சி நில கடவுளாக நாம் முருகன் என்கிறோம். பேராசிரியர் தமிழண்ணல் போன்றவர்கள் அவரை சிவன் என்கிறார்கள். நாம் அதற்கு முன்னால் தமிழ்நாட்டிலே சிவன் பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களிலே தான் வருகின்றன, ஒன்றொன்றாக வருகின்றன. நீலமணிமிடற்று ஒருவன், ஆலமர் செல்வன் என்ற பல செய்திகள் வருகின்றன. எனவே அப்போதுதான் சைவம் அல்லது வைதீகம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டிற்குள் வருகிறது. அந்த வருகின்றதற்கு முன்பாகவே, வருகின்ற போதே சமணமும் வந்துவிட்டது, பௌத்தமும் வந்துவிட்டது, ஆஜீவகமும் வந்துவிட்டது என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அந்த கருத்தை நான் உடன்படவில்லை. முதலாக நெடுஞ்செழியன் அவர்கள் எழுதிய புத்தகத்திற்கு தமிழ்நாட்டிலேயே மறுப்பு எழுதியவன் நான் தான். தமிழ்நாட்டில் ஆஜீவகம் என்பது ஒன்று இல்லை. அவர் எங்கெல்லாம் சமண சின்னங்கள் இருக்கின்றனோ அவை எல்லாவற்றையும் ஆஜீவக சின்னங்கள் என்று சொன்னார். எங்கெல்லாம் யானை உருவங்கள் இருக்கின்றனோ அவையெல்லாம் ஆஜீவகம் என்று சொன்னார். அதை நான் மறுத்து முதலாக ஒரு கட்டுரை சமூக விஞ்ஞானத்திலே எழுதினேன். அதற்கு பிறகுதான் அந்த அவர் எழுதிய புத்தகம் மிக அதிகமானோரால் வாசிக்கப்பட்டது. அதை அவரே என்னிடத்தில் சொன்னார், தம்பி, எந்த தமிழரும் என் புத்தகத்தை கண்டுகொள்ளவில்லை, நீங்கள் விரும்பாமலோ இதை தொட்டுவிட்டீர்கள், இப்போது நிறையா புத்தகம் விற்கிறது என்று சொன்னார். எனவே அவருக்கென்று ஒரு ஃபாலோவர்ஸ் பிறகு வந்தார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை பற்றி பேசுவதற்கு எங்களுடைய மூத்த சகோதரி மார்க்சிஸ்ட் காந்தி வர இருக்கிறார்கள். நான் எதற்கு இதை எங்கு சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே சமணமும் பௌத்தமும் ஒன்றாக ஒரே காலகட்டத்தில் வந்திருந்தாலும் கூட சமணம் பெற்ற செல்வாக்கை பௌத்தமோ அல்லது ஆஜீவகமோ பெறவில்லை என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். என்னுடைய அடுத்த சகோதரி கோபித்துக் கொள்ளக்கூடாது, பௌத்தத்தை பற்றி பேச வருகிறார்கள். நான் பௌத்தத்திற்கு எதிரானவன் அல்ல. சமணம் எந்த அளவிற்கு செல்வாக்கு பெற்றிருந்தது, யாரால் அது முன்னெடுத்து செல்லப்பட்டது என்பதற்காக நான் இதை சொல்ல வருகிறேன். சமணத்திற்கு அமணம் என்ற ஒரு பெயரும் உண்டு. அம்மணமாக இருப்பது என்பது எல்லோருக்கும் தெரியும்.
அவர்கள்தான் சமணர்கள். இன்றும் கூட நாம் அவர்களை அந்த சொல்லாடலால் அழைக்கின்றோம். எனவே சிலர் சொல்வார்கள், நான் நெடுஞ்செழியனே சொல்லுவார், சமணம் அமணம் என்பது சிரமணர் என்ற வட சொல்லிருந்து வந்தது. சிரமணர் என்றால் துறவி என்று பொருள். நான் அதை மறுக்கவில்லை. அதிலே ரகரத்தை எடுத்துவிட்டு சமணம் என்று சொல்கிறோம். ஆனால் சமணம் என்றால் பொதுவான துறவியை குறிக்கும். இந்த மூன்றையும், பௌத்தத்தையும் குறிக்கும், சமணத்தையும் குறிக்கும், ஆஜீவத்தையும் குறிக்கும் என்று சொன்னார்கள். நான் அதை மறுக்கிறேன். ஏனென்றால் கல்வெட்டுகளிலே சுமார் 100 கல்வெட்டுகள் தமிழி கல்வெட்டுகள் இருக்கின்றன. அந்த தமிழி கல்வெட்டுகளிலே முதலாக மதுரை அமணன் என்ற சொல்லாடல் மேட்டுப்பட்டி தமிழ் கல்வெட்டிலே கிமு 300ஆம் நூற்றாண்டு கல்வெட்டிலே வருகிறது. அதற்கடுத்து கரூரிலே மூதா அமணன் ஆற்றூர் செங்காயவன் என்று கிபி 1ஆம் நூற்றாண்டு கல்வெட்டிலே வருகிறது. அமன் சேர்க்கை பருத்தி குன்று என்று காஞ்சிபுரம் திருப்பருத்தி குன்றம் பேசப்படுகிறது. அப்படி என்றால் அமன் சேர்க்கை என்று இப்போது போய் பார்த்தாலும் அங்கே சமணர்கள் தான் வாழ்கிறார்கள். எனவே தமிழகம் எங்கும் அமணம் என்றாலும் சரி, சமணம் என்று சொன்னாலும் சரி, அது ஜெயினிசம் என்று சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய தமிழ் சமணர்களைத்தான் குறிக்கும். சமணத்திலே 2-3 பிரிவுகள் வந்தது. சுவேதாம்பரர் என்று ஒரு பிரிவு, வெள்ளை ஆடையை அணிபவர்கள். அம்பரம் என்றால் ஆடை, சுவேதம் என்றால் வெள்ளை. வெள்ளை ஆடை அணிபவர்கள் சுவேதாம்பரர். திக்கம்பரம், திசையே ஆடையாக நிர்வாணிகளாக இருப்பவர்கள் திகம்பரர்கள். பிறகு யாப்பனீக சமணம் என்று வியாபாரிகளால் நடத்தப்பட்ட ஒரு சமணம் இருந்தது. ஸ்தானக சமணம் என்று ஒரு சமணம் இருந்ததாக 4 விதமான சமணர்கள் இருந்தார்கள். ஆனால் தமிழ் நாட்டை பொறுத்தளவிலே இங்கு இருந்தவர்கள் அனைவருமே திகம்பர சமணத்தார். இங்கே மதுரையை சுற்றிலும் விட்ட கிட்டத்தட்ட 15-16 இடங்களிலே இந்த தமிழி கல்வெட்டுகள் இருக்கின்ற இடங்கள் யாவும் சமணர்கள் இருந்த இடங்கள். அவர்களுடைய இடங்களுக்கு பள்ளி என்று பெயர், வாழ்ந்த இடங்களுக்கு பள்ளி, அதிட்டானம் என்றெல்லாம் பெயர். அதிலே சிலர் இப்போது சொல்வார்கள், பள்ளி என்பது சமணர்கள் வாழ்ந்த பள்ளியை குறிக்காது. அது இந்த அண்மையிலே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது தாதப்பட்டி என்ற இடத்திலே ஒரு நடுகல் கிடைத்தது. அடியோன் பாகல் பாளி கல் என்பது அந்த கல்வெட்டு. சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முந்தியது. அந்த பாகல் பாளி கல் என்பது ஒரு நடுகல். எனவே யாரையோ ஒரு நடுகல் வீரனை புதைத்து அங்கே நட்டதினாலே அதை பள்ளி என்று சொல்லுகிறார்கள். எனவே சமணர்கள் சொல்லுகின்ற பள்ளி எல்லாமே அவர்கள் வாழ்ந்த இடமல்ல, இறந்த இடங்கள், புதைத்த இடங்கள் என்று ஒரு கருத்தை சிலர் முன்வைக்கிறார்கள். நான் அதை மறுக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த பள்ளிகளெல்லாம் ஒரு தோண்ட முடியாத கடும் பாறைகள். மாங்குளம் மலையை போய் பார்த்தால் அங்கே நீங்கள் ஒரு சின்ன 1 இன்ச்சு அளவு கூட கிள்ள முடியாது. அப்படிப்பட்ட இடங்களிலே தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்ததற்கு அடையாளமாக பள்ளிகள் நடத்தியிருக்கிறார்கள். அங்கே வைத்தியம் செய்திருக்கிறார்கள். அதற்கான கல்லுவம் என்று சொல்ல மருந்து அரைக்கக்கூடியவையெல்லாம் இருக்கின்றன. அவருடைய தானங்கள் 3-4 தானங்கள் முக்கியமான தானங்கள்: அன்னதானம், அடைக்கல தானம், ஔஷத தானம், சாஸ்திர தானம். எனவே கல்வி யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது என்று வைதீகம் சொன்னதோ அவர்கள் அனைவருக்கும் கல்வியை கொண்டு சேர்த்தது சமணம். ஜாதியத்தால் நாட்டை மக்களை பிரித்தபோது ஜாதிய சொல்லாடலே இல்லாமல் கல்வெட்டுகளை போட்டது சமணம். எனவே வைதீகத்துக்கு எதிரான, ஜாதிக கட்டமைப்புக்கு எதிரான, பெண்களுக்கு ஆதரவான, பெண்களுக்கு எதிரான நிலையை எடுத்தது வைதீகம். பெண்களுக்கு வேத கல்வியை கொடுக்கக்கூடாது, பெண்கள் ஆண்களுக்கு அடிமையானவர்கள் என்ற ஒரு கருத்தாடல் வைத்திருந்த போது அவற்றை முற்றிலும் மறுதலித்து அனைவருக்குமான கல்வி, பெண்களுக்கும் கூடிய கல்வி, ஜாதி பாடவற்ற சமுதாயம் என்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கியவர்களில் மிக முக்கிய பங்காற்றியவர்கள். அதில் அவர்களுக்கு முன்னால் இருந்த தமிழர்களோடு ஒருங்கிணைந்து வாழ்ந்தவர்கள் சமணர்கள். இதற்கு ஏராளமான சான்றுகளை நான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 300 என்று கிமு 300 எங்கள் தான் நாம் இப்போது சொல்லக்கூடிய அந்த தொன்மையான கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டுள்ள 6 கல்வெட்டுகளை நாம் சொல்கிறோம். அதில் சில வட சொற்கள் கலந்திருக்கின்றன. ஆனால் அதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்போது தமிழர்கள் எழுத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று கீழடி போன்ற சான்றுகளை வைத்து நாம் சொல்கிறோம்.
சுமார் 580, இன்னும் சொல்லப்போனால் 680, கிமு 680 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் எழுத்தறிவு பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு வேறு யாரும் அகத்தியன் போன்று எந்த பார்ப்பானும் வந்து சொல்லிக் கொடுக்கவில்லை. தாங்களே தங்களுடைய எழுத்தறிவை குறியீடுகளின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்று, இன்னும் சொல்லப்போனால் நமது சிந்து சமவெளி நாகரிகத்தின் குறியீடுகளுக்கும் நமது குறியீடுகளுக்கும் கிட்டத்தட்ட 60% ஒற்றுமை இருக்கிறது என்பதை அண்மைக்கால அகழாய்வுகள் நமக்கு மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே தங்களுக்கு வேண்டிய எழுத்துக்களை தங்கள் குறியீடுகள் மூலமாக தமிழர்களை உருவாக்கி கொண்டார்கள் கிமு 600லேயே. அதற்கு பிறகு இங்கிருந்து தான் வடக்கே அந்த எழுத்துருக்கள் போனது என்பது இப்போது நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதை இன்று வரை வடக்கிருந்து எந்த ஆராய்ச்சியாளரும் மறுத்து ஒரு கட்டுரையும் எழுதவில்லை. எனவே இந்த சமய காலத்துக்கு இந்த 3ஆம் நூற்றாண்டிலே அல்லது 4ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட அந்த கல்வெட்டுகளிலே ஒரு சில பிராகிருத சொற்கள் இருக்கின்றன. அதை வைத்து கொண்டு தான் நாங்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே தமிழுக்கு எழுத்துருக்களை கொடுத்தவர்கள் சமணர்கள் என்று ஒரு தவறான கருத்தை நீண்ட நாட்களாக சொல்லி வந்தோம். நான் உட்பட எங்களுடைய முன்னோடிகள் ஐராவத மகாதேவன், நாகசாமி உட்பட எல்லோரும் அப்படி சொல்லி வந்தார்கள். ஆனால் அந்த கருத்தெல்லாம் இப்போது கடந்த 10 ஆண்டுகளான அகழாய்வுகள் மூலமாக, புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக மறுதளிக்கப்பட்டு தமிழர்கள் தங்களுக்கு வேண்டிய எழுத்துக்களை தாங்களே கண்டுபிடித்து இங்கிருந்து வடக்கு நோக்கி அந்த எழுத்துக்களை கொண்டு சென்றார்கள் என்பதை நாம் இப்போது நிரூபித்திருக்கிறோம். என்றால் சுமார் 1500 ஆண்டுகள், 1500 எண்ணிக்கைக்கு மேலான பானை ஓட்டு பொறிப்புகளிலே தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றன. 1, 2 கூட வடநாட்டிலே இல்லை. நமக்கு சமகாலத்திலே எழுத படிக்க தெரிஞ்ச இந்த காலத்திலே எழுத அங்கே எந்த ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது அரசனுக்கோ பானை ஓட்டு பொறிப்புகளிலே எழுதக்கூடிய ஒரு தன்மை இன்றை வரை இல்லை. எனவே தொடக்க கால சமுதாயத்திற்கு தமிழர்கள் எழுத்தறிவை கொடுத்தார்கள். அதை வடக்கிருந்து வந்த சமணர்கள் கற்றுக்கொண்டார்கள். எனவே ஆனால் அவர்கள் எழுதுகின்ற கல்வெட்டுகளிலே ஒரு சில சொல்லாடல்கள் இருந்த. உதாரணமாக மாங்குளம் கல்வெட்டிலே சாலகன், நிகமா, கணின், அந்த ஸ்ரீ என்ற எழுத்துக்கள் 2 வளர எழுத்துக்கள் சா தா என்ற வட எழுத்துக்கள் வட சொற்களெல்லாம் அதிலே கலந்திருந்தன. அதே போல் பானையோட்டு பொறிப்புகளிலும் கூட சா என்ற எழுத்து கலந்த பல சொற்கள், சுமார் 20% பானையோட்டு பொறிப்புகளிலே வட சொற்கள் இருக்கின்றன என்பதை கொடுமணல் ஆய்வுகள் மூலமாக நாம் அறிகிறோம். இருந்தாலும் அப்போது மொழி கலப்பு ஏற்படுகிறது. அந்த மொழி கலப்பைத்தான் தொல்காப்பியரும் சொல்கிறார், வட சொற்கிழவி வட எழுத்து ஒரியி எழுத்தோடு உடனே சொல்லாகுமே என்று சொல்கிறார். அதை வைத்து கொண்டு இங்கே ஒரு சில சங்கிகள் என்னோடு போட்டியிட தயாரா என்று சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள் யூடியூபில். அதற்கு நான் இந்த மேடையை பயன்படுத்தி பதில் சொல்கிறேன், நான் தயார். தமிழர்களோடு உங்களுடைய எழுத்துக்களை கொண்டு வந்து 4ஆம் நூற்றாண்டிலே கலந்ததேனா தவிர தொல்காப்பியர் சொல்ல அந்த வட எழுத்து வட சொற்கிழவி என்பது சமஸ்கிருதம் அல்ல, பாகதம். பிராகிருதமும் பாலியும் சமஸ்கிருதத்துக்கு 600 ஆண்டுகளுக்கு முந்தியவை. எனவே அந்த சொற்கள் தான் இங்கே கலந்தனவே தவிர தொல்காப்பியரோதோ சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்து விட்டார் என்று அறியாமையோடு சவால் விடுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். எனவே இந்த ஒரு சூழலில்தான் வஜ்ரநந்தி நமக்கு கிட்டத்தட்ட 600 ஆண்டு காலம், கிமு 300லிருந்து அது 500 600 வரைக்கும் கூட 900 ஆண்டு காலம் தமிழ்நாடு முழுவதும் சமணமே செல்வாக்கோடு இருந்தது. அதற்கு ஏராளமான கல்வெட்டு சான்றுகள், இந்த இலக்கிய சான்றுகள் எல்லாம் இருக்கின்றன. சங்ககாலத்திற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மாறுதல் அல்லது களப்பிரர் காலம் என்று சொல்லலாம். அந்த களப்பிரர் காலத்தில் சமணமும் பௌத்தமும் தான் செல்வாக்கோடு இருந்தன. ஆனால் அந்த நேரத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்களெல்லாம் சமணர்களால் நீதி இலக்கியங்களாக கொடுக்கப்பட்டன. ஏனென்றால் சங்க காலத்தின் இறுதியிலே மக்களுடைய வாழ்க்கை தடம் புரண்டது. இந்த நமது ஒழுக்கம் சிதைவுற்றது. பரத்தையர் ஒழுக்கம் தவறானது அல்ல என்று பேசப்பட்டது. எனவே இவற்றையெல்லாம் இந்த ஒரு சீரழிந்த சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் 17 கணக்கு நூல்களில் பெருவாரியான நீதி நூல்களை எழுதியவர்கள் சமணர்கள். திருக்குறள் போன்று, நாலடியார் போன்ற நூல்களை கொடுத்தவர்கள் சமணர்கள். அதை இருண்ட காலம் என்று சொல்வதை மாற்றி ஒளிமிகுந்த காலம் என்பதை இந்த சமண நூல்களும்
காப்பியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற சீவக சிந்தாமணி போன்ற காப்பியங்களும் எழுந்த காலத்தாலே அது ஒளிமிகுந்த காலம் என்பதை இப்போது நமது தமக்கையார் போன்றவர்கள் இப்போது நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். களப்பிரர் காலம் ஒரு ஒளிமிகுந்த காலம் என்பதை நூற்கள் வாயிலாக நாம் எழுதியிருக்கிறோம். இந்த காலத்தில் வரை இருந்த ஒரு நிலையில்தான் பக்தி இயக்கம் வருகிறது. பக்தி இயக்கம் வருவதற்கு முன்பாகவே சுமார் 470 வஜ்ரநந்தி என்பவர் மதுரையிலே ஒரு சமண சங்கத்தை நிறுவுகிறார். திரமள சங்கம் என்பது. திரமள சங்கம் என்பது வேறு ஒன்றுமில்லை, திராவிட சங்கம்தான். சில பேருக்கு திராவிடம் என்ற சொல் எட்டிக்காயாக இருக்கிறது. அதற்கு நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. 2000 ஆண்டுகளாக 2500 ஆண்டுகளாக திராவிடம் என்ற சொல் வழக்கிலே இருக்கிறது. அது வேறு ஒன்றுமில்லை, தமிழுக்கு மாற்று சொல். அதை தேவனையா பாவாணர் சொல்லி சென்றிருக்கிறார். தமிழம் என்பதை திரமிழம் திராவிடம் என்று ஆகிவிட்டது என்று. இது அவர் எந்த யூகத்திலே சொன்னாரோ தெரியாது. ஆனால் ஏகப்பட்ட தொல்லியல் சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பானை ஓட்டு பொறுப்பில் உஸ்பெகிஸ்தானில் கிடைத்த பானை ஓட்டு பொறுப்பில் திராவிட விகாரை என்று சொல்லியிருக்கிறது. இது பலருக்கும் தெரியாத புதிய செய்தி. சிங்கப்பூரிலே ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். வந்து சென்றவர்கள் வேரூன்றி நின்றவர்கள் என்று ஒரு மிகப்பெரிய நூலை சிங்கப்பூரிலே நான் பார்த்தேன். அந்த நூலிலே ஒரு கட்டுரையில் கிமு 2500 நடந்த அந்த உஸ்பெகிஸ்தானில் கிடைத்த ஒரு பானை ஓட்டிலே கிமு 2500 திராவிட விகாரை என்ற சொல் பயன்பட்டிருக்கிறது. அதுபோல் மகாபாரதத்திலே திராவிட பதி என்று நிலந்தரதுருவிற் பாண்டிய மன்னன் சொல்லப்படுகிறான். அவன் யார்? தமிழ் பாண்டியன். அதுபோலத்தான் இந்த திரமள சங்கம். தமிழும் திராவிடமும் ஒன்றுதான் என்று நான் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறேன். எனவே 5ஆம் நூற்றாண்டிலே மிகச்சிறந்த அளவில் இருந்த ஒரு சமணம் மதுரையில் இருந்தது. அதற்கு ஏராளமான சான்றுகளை நாம் சொல்ல முடியும். நாம் மதுரை காஞ்சியை சொல்லலாம். அதில் எப்படிப்பட்ட செம்பு புனைந்த ஒரு ஓவியம் தீட்டப்பட்டது போன்ற அவர்கள் பள்ளிகள் இருந்தன. வாய் பிளந்தன மட்டுவாய் கரண்டை என்று குகைகள், கல் பொழிந்தன மட்டுவாய் கரண்டை என்று சொல்லக்கூடிய அந்த மதுரை காஞ்சி இருக்கிறது. அந்த கரண்டை என்ற சொல்லாடல் சிவகங்கை பக்கத்திலே திருமலையில் இருக்கக்கூடிய சமண கல்வெட்டிலே கரண்டை என்றே வருகிறது. கரண்டை, உறையுள், முளாகை, அதிட்டானம், பள்ளி என்று பல சொற்களால் சமணர்கள் உறைந்த அந்த உறைவிடம், அவர்கள் வாழ்ந்த பள்ளிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. இடையிலே சமணர்களுக்கு ஒரு சிறிய பின்னடைவு ஏற்பட்டது. அதை வரலாற்றிலே நாம் மறைக்க முடியாது. பக்தி இயக்கத்தின் காரணமாக, பக்தி இயக்கத்திலே தோன்ற தேவார மூவர் அல்லது மாணிக்கவாசகரையும் சேர்த்து 4 வரை எடுத்துக்கொண்டால் 6ஆம் நூற்றாண்டு அளவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் 2 சமயங்களுக்கும் ஏற்பட்டது. அதை நாம் இலக்கியங்களிலும் பார்க்கலாம். அந்த அவர் பாடிய திருஞான சம்பந்தர் தான் மிக மூர்க்கமாக சமணர்களை எதிர்த்தவர். அவர் இங்கே சொல்வார், சமணர்களை கற்பழிக்க இறைவனுடைய அருள் வேண்டும் என்று சொல்வார். கற்பழிக்க திருவுள்ளமே என்றெல்லாம் பாடுவார். அவர் பாடிய பாசுரங்களிலே 10 பாடல்களில் ஒவ்வொரு 9ஆம் பாடல் சமணர்களை திட்டி தீர்ப்பார். முண்டர், குண்டர் என்றெல்லாம் சொல்லுவார். அதுபோல் கக்கத்திலே பாய்களை இடுக்கிக் கொண்டு மயிர்பிலியை தூக்கிக்கொண்டு செல்கிறார் என்று சொல்லுவார்கள். கனகநந்தியும் புஷ்பநந்தியும் என்று பல நந்தி கணத்தைச் சேர்ந்தவர்கள். இந்து சேனனும் சந்து சேனனும் கந்து சேனனும் என்று சேனா கணத்தைச் சேர்ந்தவர்கள் ஏராளமாக மதுரையிலே சுற்றித் திரிகிறார்கள் என்று சொல்வார். அவர் மதுரைக்கு வருகின்ற போதே ஆனைமாமலை முதல் ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர் சமணருக்கு எளிய நல்லேன் என்று சொல்லுவார். எப்படி என்றால், ஆனைமலை மிகப்பெரிய சமண கோட்டையாக இருந்திருக்கிறது. ஆனைமலை, அரிட்டாப்பட்டி, மாங்குளம், கருங்காலக்குடி, கீழவளவு, திருவாதவூர், வரிச்சியூர், அதேபோல் அழகர்மலை, கிடாரிப்பட்டி, திருப்பரங்குன்றம், கீழவளவு, மேலக்குயில்குடி, கீழக்குயில்குடி என்று 13 ஊர்கள், முத்துப்பட்டி, கொங்கர் புளியங்குளம் என்று பல ஊர்களிலே இந்த சங்க காலத்திலே சமணர்கள் இருந்தார்கள். நான் திருப்பரங்குன்றம் என்று சொன்னவுடனே எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும் திருப்பரங்குன்றம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறது கைகோட்டில் என்ன. அதில் நமது வக்கீல்கள் கூட சில தவறான கருத்தை முன்வைத்து விட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய சர்வே கல், அதிலே தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இப்போது போராட்டம்.
அது சர்வே கல் தான் என்று பல சர்வேயர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். பல சர்வேயர்கள் இது சர்வே கல், வில்லியம் தாம்டன் என்பவர் இந்த சர்வே கல்லை நட்டார், அதில் அது சக்கரம் ஒரு நடுவில் ஒரு புள்ளி இருக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து காட்டிட்டாங்க. ஆனால் ஏற்றுக்கொள்வதற்குத்தான் அவர்களுக்கு மனமில்லை. அந்த சர்வே கல்லை அரசுக்கு ஆதரவாக வாதாடிய நமது வக்கீல்கள் கூட சமணத்தூண் என்று தவறாக சொல்லிவிட்டார்கள். சமணர்கள் அங்கே விளக்கேற்றியிருக்கலாம், இரவிலே அவர்கள் கூடி பேசியிருக்கலாம் என்று சொன்னார். நான் உடனே ஒரு மறுப்பு தெரிவித்தேன். இல்லை, தவறாக சொல்லாதீர்கள், சமணர்கள் இரவிலே விளக்கேற்ற மாட்டார்கள், இன்றில்லை அன்று. எனவே அவர்கள் உணவு உண்பதே 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்ருவாங்க. ஏன்னா விளக்கு ஏற்றி சாப்பிட்டால் அதில் சில பூச்சிகள் விழுந்து செத்துப்போகும். அப்படிப்பட்ட அகிம்சாவாதிகள். எனவே நீங்கள் தவறாக சொல்லுகிறீர்கள். அது சர்வேக்கல் தான். சமணர்கள் 6 மணிக்கு முன்பாக, இன்றும் கூட பல முதியோர்கள் 6 மணிக்கு முன்பாக சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே அது தவறு, சர்வேக்கல் என்று வாதிட வேண்டும் என்று நான் ஒரு யூடியூபிலே நான் என்னுடைய ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தேன். அப்படி அந்த பகுதியிலே இந்த 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 காலகட்டத்தில் 6-7ஆம் நூற்றாண்டிலே ஏற்பட்ட ஒரு பின்னடைவு. ஏனென்றால் அப்போது அதற்கென்று சில திட்டமிட்ட சதி. எப்படி சோழ நாட்டிலேருந்து வந்த மங்கையர்க்கரசி, அந்த அம்மையாருக்கு உதவியாக வந்த குலச்சிறையார் இவர்களெல்லாம் சேர்ந்து எப்படியாவது அந்த மன்னனை, கூன்பாண்டியனர் நின்று சீர் நெடுமாறனை சைவத்தின்பால் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக பல சதிகளை செய்து அவரை ஈர்த்து விட்ட காரணத்தாலே அதன் பின் ஏற்பட்ட ஒரு மோதல். அதில்தான் அனல்வாதம் புனல்வாதம் என்ற வாதங்களெல்லாம் ஏற்பட்டு அதிலே தோற்றவர்கள் கழுவேற்றப்பட வேண்டும் என்று ஒப்புதல் என்ற ஒரு ஒப்பந்தத்தை போட்டு சில செயல்களெல்லாம் நடந்தன. ஆனால் என்னை பொறுத்தளவிலே அனல்வாதமோ புனல்வாதமோ அது ஒரு மாயாவாதம். ஒரு அருமையான புத்தகத்தை பேராசிரியர் அண்ணன் எழுதியிருக்கிறார், நிழல் தராத மரங்கள். அப்படி என்றால் கழுமரங்கள். கழுமரங்களை பற்றி ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். என்னை பொறுத்தளவில் 8000 சமணர்களை கழுவேற்றினார்கள் என்று சொல்வது பெரிய புராணத்தில் சொல்லப்பட்ட கட்டுக்கதை. 8000 சமணர்கள், அந்த காலத்தில் 8000 சமணர்கள் மட்டும் மதுரையில் இருந்திருந்தால் சைவர்கள் எத்தனாயிரம் பேர் இருப்பார்கள்? 1500 வருஷத்துக்கு முன்னாடி. எனவே இது 8000. இன்னும் சில பேர் 8000 என்பது ஊர் இங்கே இருக்குது, இந்த பக்கம் வடக்க. அங்கிருந்த சமணர்கள் சொல்ல இல்லை, அப்படி இல்லை. 8 8000 பண்தொரும் பொருந்த பாடிய 400 என்று நாலடியாரை பற்றி சொல்லுகிறார்கள். எனவே 8 என்ற ஒரு தொகுதி, 8 குன்றங்களிலே சமணர்கள் வாழ்ந்தார்கள் என்பது ஒரு பாடலால் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பின்னாடி ஒரு 10ஆம் நூற்றாண்டு பாடலாக இருக்கலாம். ஆனால் இந்த பின்னடைவு என்று சொன்னேன் அல்லவா, சமணத்திற்கும் சைவத்திற்குமான ஒரு போராட்டத்திலே பின்னடைவு ஏற்பட்டது. அப்போது அவர்கள் முற்றிலுமாக சமணம் அழிந்து விடவில்லை. அவர்களிலே பெரும்பகுதியினர் ஒருவேளை இடம்பெயர்ந்து இன்று காஞ்சிபுரம் பகுதியிலே, வந்தவாசி பகுதியிலே, பொன்னூர் பகுதியிலே வாழ்கிறார்களே, அப்படிப்பட்ட தமிழ் சமணர்களாக வாழ்ந்திருக்கலாமே தவிர மதுரையிலே வாழ்ந்த உண்மையான தமிழ் சமணர்களில் பெரும்பாலோர் நாடை விட்டு போகவில்லை. போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்ற இடத்திலே கொஞ்சம் பின்னோக்கி போனார்கள். மதுரை விட்டு 10 கிலோமீட்டர் கிழக்க, மேற்க, வடக்க எல்லா பகுதியிலும் சமணர்கள் வாழ்ந்தார்கள். 10ஆம் நூற்றாண்டு சிற்பங்கள் இன்றும் கிடைக்கின்றன. எனவே ஒரு பின்னடைவு ஏற்பட்டதை தவிர ஒரு 50 ஆண்டு காலத்திலே மீண்டும் அந்த இடத்தை பெற்றார்கள், மீண்டும் அவர்கள் செல்வாக்கை பெற்றார்கள் என்பதற்கு இங்கே பிறகு இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள், அதன் கீழே இருக்கக்கூடிய வட்டெழுத்து கல்வெட்டுகள் எல்லாம் நமக்கு சான்றாக இருக்கின்றன. எனவே பொய்யும் புனை சுருட்டும் கழுவேற்றம் போன்ற கொடும் காரணமாக சைவ சமணத்தை அழித்து விட்டோம் என்று சொல்வது பொருத்தமான ஒரு அறிவுடைய வாதமாக இருக்காது. அண்மையிலே கூட நாம் திருப்பரங்குன்ற மலையிலே ஒரு கல்வெட்டை 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடித்தோம். அதில் கிரந்த எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களும் கலந்து எழுதப்பட்டிருக்கின்றன. 10 நாட்கள் நோன்பு இயற்றி அரிட்டநேமி படாரர் நிசீதிகை இது. 10 நாட்கள் நோற்றிய அரிட்டநேமி படாரர் நிசீதிகை இது அப்படின்னு அந்த இடத்துல கல்வெட்டு சொல்கிறான். அதான வடக்கிருந்து உயிர் நீத்தல். வடக்கிருந்து உயிர் நீத்தல் சல்லேகனை விரதம் என்று சொல்லுவது இவர்களுடைய விரதம், சமணருடைய விரதம்.
அது சங்க காலத்திலேயே கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் வடக்கு இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் சமணத்தினுடைய செல்வாக்கு. எனவே 10ஆம் நூற்றாண்டு அளவில் கூட திருப்பரங்குன்றத்திலே சமணம் இருந்தது. அங்கே ஒரு துறவி இருந்தார், அங்கேயே இறந்து போட்டார் என்பதையெல்லாம் இங்கே ஒரு கல்வெட்டு மூலம் பார்க்க, அவர் மூலமாக அவருடைய பெயரால் தான் அந்த அரிட்டாபட்டி என்ற பெயர், அரிட்டநேமி பெரியாரின் காரணமாக அரிட்டாபட்டி என்ற பெயர் வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு சில காலத்தில் ஒரு 50 ஆண்டு காலம் ஏற்பட்ட சமணத்திற்கும் சைவத்திற்குமான ஒரு போராட்டம் கூட அடுத்த 50 ஆண்டு காலத்திலே சமரசத்திற்கு வந்தது என்பதை பல கல்வெட்டு சான்றுகள் மூலமாக நாம் உறுதிப்படுத்தலாம். உதாரணமாக ஆனைமலையில் கிபி 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழி கல்வெட்டு இருக்கிறது. உச்சியில் இவகுன்றத்து உரையுள் பாதந்தான் எரியரிதன் அத்துவாய் அரட்டகாய்வன் என்பது அதனுடைய செய்தி, அந்த தொடர். அதற்கு பிறகு 8ஆம் நூற்றாண்டிலே பல நம்ம பாகுபலி, பார்சுவநாதர், மகாவீரர் போன்ற சிற்பங்களெல்லாம் அங்கே புடைப்பு சிற்பங்களாக இருக்கின்றன. இவ்வாறாக 2000 ஆண்டுகளாக சமணம் செல்வாக்காக இருந்த இடத்திலே அவற்றிற்கு எதிராக 2 பெரும் கடவுளர்களுக்கான கோயில்களை சைவம் உண்டாக்கியது, சைவம் வைணவம். அதிலே ஒன்று அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயில், இன்னொன்று லாடன் கோயில்னு சொல்லக்கூடிய முருகன் கோயில். ஏனென்றால் இந்த சைவத்திலும் வைணவத்திலும் ஆக்ரோஷமான துடியான கடவுளர்கள் என்று சொன்னால் அந்த நரசிம்மரும் முருகனும் தான். எனவே அவர்களை வைத்து இந்த சமணர்களை அல்லது சமண பள்ளிகளை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ என்னவோ, அதே சமகாலத்திலே 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டில் எப்படி சமண சிற்பங்கள் இருந்தனவோ அதே சமகாலத்தில் 773 அந்த ஆனைமலையில் நரசிங்க பெருமாள் கோயிலையும் லாடன் கோயிலையும் உருவாக்கினார்கள். ஆனால் அந்த ஆனைமலை சமணர்களுடைய கல்வெட்டுகளில் ஒரு கல்வெட்டு சொல்லுகிறது, அந்த மலையினுடைய இருக்கக்கூடிய சமண பள்ளியை, சமண சிற்பத்தை நரசிங்க மங்கலத்து சபையார் ரட்சை என்று சொல்லுகிறது. சபைன்னு வந்தாவே அது பிராமணர் சபை, மங்கலம் என்று சொன்னாலே அது பிராமணர் ஊர். நரசிங்க மங்கலம் என்ற ஊரிலே இருக்கக்கூடிய சபையார், பிராமண சபையார், இந்த கோயிலை, இந்த சிற்பங்களை பாதுகாப்போம் என்று உறுதி கொடுத்திருக்கார்கள் என்று சொன்னால் 7, 8ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பின்னடைவுக்கு பின்னால் ஒரு சமரசமும் ஏற்பட்டு விட்டது. அதற்கு காரணமாகவும் பாண்டியர்கள், அவர்கள் திருமணம் செய்து கொண்ட கங்க நாட்டு பெண்கள், இளவரசிகள், கங்க நாடு முழுக்க முழுக்க சமண நாடு, அங்கிருந்து வந்த பெண்கள் இங்கே பாண்டியர்களை மணந்து கொண்டதால் எந்த வீட்டிலையும் பெண்கள் சொன்னால் தான் கேட்போம். பெண்கள் சொன்னதை தவிர்த்தால் நமக்கு சில பாதிப்புகள்லாம் ஏற்படும், அனுபவசாலிகளுக்கு தெரியும். எனவே அந்த சமண பெண்கள் இங்கு வந்து அரசர்களை வற்புறுத்தி மீண்டும் சமணத்திற்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினார்கள் என்பதை மதுரையில் உள்ள பல கல்வெட்டுகள் காட்டுகின்றன. அதே போல் அரிட்டாபட்டி, அந்த அரிட்டாபட்டியில் 2 தமிழி கல்வெட்டுகள் இருக்கின்றன. 2300 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த சமண படுக்கையும் அங்கே கீழே இருக்கிறது. அதில் 10ஆம் நூற்றாண்டிலே ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு, ஒரு சமணர் முக்குடைநாதர் கீழே இருக்கக்கூடிய கல்வெட்டில் சொல்லுகிறது, திருப்பிணையன் மலை பொற்கோட்டு கரணத்தார் பெயரால் அச்சனந்தி செய்வித்த திருமேனி பாதிரிக்குடியார் ரட்சை. இதுதான் முக்கியம். அச்சனந்தி செய்வித்த திருமேனி, அச்சனந்தி என்ற ஒரு துறவி 9ஆம் நூற்றாண்டிலே உயிரோடு வாழ்ந்தவர், ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டி. தமிழ்நாடு முழுவதும், இங்கே கன்னியாகுமரி தொடங்கி சிதறால் மலையில் தொடங்கி வள்ளியூர் குகை வரைக்கும், வேலூர் வள்ளியூர் குகை வரைக்கும் கால்நடையாகவே போய் எங்கெல்லாம் ஏற்கனவே சமணம் இருந்து கொஞ்சம் பட்டு போனதோ அங்கெல்லாம் வேருக்கு நீர் ஊற்றி மீண்டும் செழித்தோங்க செய்த ஒரு பெருமை அச்சனந்திக்கு உண்டு. அந்த அச்சனந்தி இந்த ஊருக்கு வருகிறார், அங்கே ஒரு சிற்பத்தை செய்கிறார், சமணத்திற்கு புத்துயிர் கொடுக்கிறார். அந்த ஊர் மக்களை அழைத்து இதை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் சொல்கிறார். அவர்கள் உறுதிமொழி கொடுக்கிறார்கள், பாதிரிக்குடியார் ரட்சை. அந்த ஊருக்கு பழைய பேர் பாதிரிக்குடி. இந்த ஊர்க்காரங்க இந்த கோயிலை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று ஒரு சமரசத்திற்கு வருகிறார்கள். இதே செய்தியை கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக அவர்கள் மத்தியிலே பேசும்போது நான் சொன்னேன். மத்திய அரசாங்கம் டங்ஸ்டன் இழை தோண்டுகிறோம் என்று சொல்லி அந்த மலைகளெல்லாம் ஒழிக்கப் போகிறோம் என்று சொன்னபோது அந்த மக்களோடு போராட்டத்திலே கலந்து கொண்டு நானும் என்னை சார்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் ஒரு கடிதம் எழுதி
எல்லோரிடத்திலும் ஒரு கையெழுத்து வாங்கி நாங்கள் தொழிலாளர்கள் இந்த மலைகளை உடைப்பதை எதிர்க்கிறோம் என்று ஒரு கடிதத்தை கொடுத்தோம். மாவட்ட ஆட்சியர் மூலமாக அரசாங்கத்துக்கு அனுப்பினோம். அந்த போராட்ட காலத்திலே நானும் நின்றேன். அப்போது அந்த மக்களிடத்தில் சொன்னேன், 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறீர்கள், இந்த மலையையும் இங்கிருந்த சமணத்தையும் காப்போம் என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறீர்கள். அந்த சத்தியத்தை நீங்கள் இப்போது காப்பாற்ற வேண்டும். இந்த மலையை காப்பாற்ற வேண்டும் என்றால் டங்ஸ்டன் இலை போராட்டத்திற்கு ஆதரவு தாருங்கள் என்றபோது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள். எனவே அப்படியாக அந்த சமணத்தை அங்கே காப்பாற்றி வைத்திருக்கிறோம், கவலைப்படாமல் இருங்கள். அதற்கு அடுத்து இந்த நிலைக்கு பிறகு, அதாவது இங்கு இந்த 7-8ஆம் நூற்றாண்டிலே நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான் இன்னொன்று சொல்ல வேண்டும். சமணர்கள் அந்தந்த பகுதியினுடைய மக்களை பார்த்து வட்டார வழக்கை பாதுகாத்தவர்கள், தமிழ் மொழியை பாதுகாப்பதிலே அவர்கள் மிக அக்கறை செலுத்தியவர்கள். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்ல வேண்டும். உஜ்ஜயினி தேசத்திலே 2 பெரும் அறிவாளிகள் இருந்தார்கள். ஒருவர் சித்தசேன திவாகரர் என்று ஒரு பண்டிதர், மிகச்சிறந்த வடமொழி பண்டிதர். இன்னொருவர் விருத்தவாதி முனிவர் என்பவர் சமணர், அவரும் வடமொழி பண்டிதர். இருவரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டதில்லை. ஆனால் இருவரும் எப்படியாவது சந்தித்து உரையாட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் நேராக சந்தித்தார்கள். சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த சித்தசேன பண்டிதர் சொன்னார், நான் உங்களிடத்திலே ஒரு பட்டிமன்றம் போல் உங்களிடத்தில் விவாதம் நடத்த தயாராக இருக்கிறேன். நீங்கள் தோற்றுவிட்டால் எனக்கு சீடனாக வேண்டும், நான் தோற்றுவிட்டால் உங்களுக்கு சீடனாகிறேன் என்று ஒரு பந்தயத்திற்கு வருகிறார். இவர் ஏற்றுக்கொண்டார். சரி, யார் இதற்கு நடுவர்கள் என்று சொன்னால் இந்த பகுதியிலும் வட்டாரத்து மக்களே நடுவர்கள் என்று சொன்னார்கள். அவ்வாறாக மக்களை நடுவர்களாக வைத்து இந்த விவாதம் நடந்தது. அந்த சித்தசேன பண்டிதர் சமஸ்கிருதத்தையே பேசினார். ஆனால் இவர் விருத்தவாதி முனிவர் அவர்கள் தெரிந்த மக்கள் மொழியிலே பேசினார். உஜ்ஜயினி என்றால் இந்த ஒரிசா பகுதி, அவர்களுக்கு தெரிந்த மக்கள் மொழியிலே பேசினார். மக்களெல்லாம் அவர்தான் ஜெயித்தார்கள் என்று தீர்ப்பு சொன்னார்கள். இவர் வெட்கி தலைகுனிந்து, உங்களிடத்திலே நான் சீடனாக அமர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னார். அப்படி சீடனாக வந்தவர் பிறகு ஒரு வேலை செய்தார். இந்த சமண நூல்களெல்லாம் அர்த்தமாகதி என்ற மொழியிலே இருக்கின்றன, அது மக்களுக்கு தெரியாது, அவற்றை நான் சமஸ்கிருதத்திலே மொழிபெயர்க்கிறேன் என்று சொன்னார். இவர் சொன்னார், வேண்டாம், அர்த்தமாகாதி தெரிந்தவர்களுக்கு தெரிந்தால் போதும், நீ சமஸ்கிருதத்திலே மொழிபெயர்த்தால் இங்கு இருக்கிறவர்களுக்கு படிக்க தெரியாது, நாளடைவில் அப்படியே நீங்கள் மறைத்து விடுவீர்கள், சமண தத்துவமே மறைந்து போகும், எனவே வேண்டாம் என்று சொன்னதினாலே அவர் உண்மை உணர்ந்து, நான் செய்தது மிகப்பெரிய தவறு, இனிமேல் ஒரு 12 ஆண்டு காலம் மௌன விரதம் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். நான் செய்த தவறுக்காக எப்படி அர்த்தமாகாதியிலிருந்து எழுத்து சமஸ்கிருதத்தில் எழுத வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த நினைப்பே தவறானது. எனவே நான் அதற்காக 12 ஆண்டு காலம் நான் மௌன விரதம் இருக்கிறேன் என்று சொல்லி அவ்வாறாக ஒரு மௌன விரதத்தை மேற்கொண்டார். அதற்கு அடுத்து இப்போது அண்மையில் ஒரு வருடத்திற்கு முன்பாக காரியாபட்டிக்கு பக்கத்தில் அருகப்பெரும்பள்ளி என்ற ஒரு பள்ளி ராஜராஜ சோழன் காலத்தில் உருவாக்கி இருக்கிறார் என்பதை சில புதிய கல்வெட்டுகள் மூலமாக பார்த்தோம். எதற்கு சிலை சொல்கிறேன் என்று சொன்னால், மதுரையை சுற்றி பாண்டிய நாடு மட்டும், பாண்டிய நாடு என்று சொன்னால் இன்றைய மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஒரு 10 மாவட்டங்கள் எடுத்துக்கோ. இந்த 10 மாவட்டங்களில் குறைந்தபட்சமாக 200 திருமேனிகளை கண்டிருக்கிறோம். குறைந்தபட்சமாக 200 சமண திருமேனிகள், அனைத்தும் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை. இவற்றுக்கெல்லாம் காரணம் நான் முன்னே சொன்ன அந்த அச்சனந்தியினுடைய பணி. அந்த அச்சனந்தி எப்படி நான் உண்மையிலேயே வாழ்ந்தவர் என்று சொல்கிறேன் சொன்னால், அவர் தஞ்சாவூர் பகுதியிலே ஒரு அரசனுக்கு மந்திரியாக இருந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒரு வரலாற்று மாந்தராக இருந்த காரணத்தால் தான் 9ஆம் நூற்றாண்டிலே எழுந்த சீவக சிந்தாமணியிலே ஜீவகனுக்கு ஆசிரியராக அச்சனந்தியை காட்டுகிறார் திருத்தக்கத்தேவர். சிலர் சொல்லுகிறார்கள் அச்சனந்தி என்பவர் ஒருவரில்
பல பேர் வச்சிருக்கலாம். இருந்தாலும் கூட அந்த அச்சனந்தி என்ற ஒருவர் ஏதோ ஒரு காலத்தில் அவர் வரலாற்று மாந்தராக இருக்கலாம். அவரை ஜீவகன் அது அது ஏற்கனவே அது வடமொழி புராணம். ஆனால் அதை தமிழ் படுத்துகின்ற போது சீவக சிந்தாமணி என்று எழுதுகின்ற போது சீவகனுக்கு ஆசிரியராக அந்த அச்சனந்தியை அவர் காட்டுகிறார். எனவே இவர்கள் மூலமாகத்தான் ஏராளமான சமண சின்னங்கள் நமக்கு 10ஆம் நூற்றாண்டு வரை நமக்கு கிடைத்தன. அதற்கு அடுத்து நான் சொல்ல விரும்புவது, இந்த சமணர்கள் நான் முதல்ல சொன்னேன், ஒன்று தாய்மொழிக்காக அவர்கள் வாழ்கின்ற வட்டார மொழிகளை வளர்த்தெடுத்தவர்கள், அதற்கு வேண்டிய நூல்களை தமிழிலே எழுதியவர்கள், அந்த மக்களுக்கு கல்வி போதித்தவர்கள். இதை எப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்று மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பல ஊர்களை சொன்னேன். அதில் கீழக்குயில்குடி என்ற ஒரு ஊர், அதை எண்பெருங்குன்றம் என்று சொல்லுகின்ற போது திரு உருவகம் என்று சொல்வார்கள். பரங்குன்றம், உருவாகம், பப்பாரம், பள்ளி, இருங்குன்றம், பேராந்து, யானை, அருங்குன்றம் என்று 8 வெற்பும் சென்றேத்த வல்லோர்க்கு சென்றெட்டுமோ பிறவித்தீங்கு என்பது ஒரு பாடல். இதிலும் கூட அந்த 8 பெருங்குன்றங்களே முதல் குன்றம் திருப்பரங்குன்றம். எப்படி அறுபடை வீடுகளில் முதல் வீடு திருப்பரங்குன்றம் என்று சொல்கிறோமோ அதுபோல் முதல் குன்றம் இந்த குன்றம். அதில் 3வது குன்றமாக திரு உருவகம் என்ற உருவகம் சொல்லப்படுகிறது. அது இந்த கீழக்குயில்குடி என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு காலத்திலே ஒரு பல்கலைக்கழகம் போல் செயல்பட்டது. ஒரு 10-12 கல்வெட்டுகள், 10-12 சிற்பங்கள் அங்கே இருக்கின்றன. அங்கே ஒரு உண்டு உறைவிட பள்ளி என்று இப்போ சொல்கிறோம்ல, அதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழன் கண்டுபிடித்தது. உண்டு உறைவிட பள்ளிகளை அங்கே நடத்தினார்கள். ஒரு மலையில் ஷெட்டு போட்டு, தேய்ச்சிடு ஷெட்டை போட்டு நிரந்தரமான பள்ளிகளாக அங்கே தங்கி படித்த இடங்க. பல பேராசிரியர் பெருமக்கள் மைசூரில் அந்த பக்கம் இருந்த மூல சங்கத்திலிருந்து வந்து பாடம் நடத்தினார்கள். அவர்கள் இங்கேயே இறந்து போனார்கள் என்பதற்காக அவருடைய பேரால் கன்னடத்திலே கல்வெட்டு இருக்குது. 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கன்னடத்திலே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த உண்டு உறைவிட பள்ளிக்கு பாண்டிய நாட்டின் பல்வேறு ஊர்களிலிருந்து விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸ் வந்திருக்காங்க. இன்றைக்கி சொல்கிறோம், நம்ம வேலூர் விஐடியும் ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டியும் ஒரு எம்ஓயு போட்டுக்கிட்டாங்கன்னு. இந்த எம்ஓயு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மதுரைக்காரன் போட்டோம். எல்லா கோயில்கள் இந்த சுற்றி இருக்க பழனியில் இருக்கிற ஐவர் மலை, கழுகுமலை, திருக்காட்டாம்பள்ளி, காரியாவட்டி திருக்காட்டாம்பள்ளி, இந்த நாகமலை புதுக்கோட்டை பள்ளி, இந்த 4 பள்ளிகளிலும் அங்கும் இங்குமாக பேராசிரியர்கள் வந்து போய் பாடம் நடத்தினார்கள். பெண்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடாது என்ற இடத்துல சங்க காலத்திலேயே பெண் துறவி ஒருத்தர் இருந்தார் அழகர் மலையில். பம்மிதி என்ற ஒரு பெண் துறவி. பெண்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், சம உரிமை கொடுத்த சமயம் சமணம். அந்த கழுகுமலை மிகப்பெரிய பள்ளி, 100 சிற்பங்கள் இருக்கும். அங்கே பள்ளி நடந்தது. குறத்தியர் என்று பெண்பால் ஆசிரியர்கள் இருந்தார்கள். மாணாக்கர் மாணாக்கியர் என்று இருபால் மாணாக்கர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் மதுரைக்கு இந்த பகுதிக்கு வந்து பாடம் நடத்தினார்கள். வாடிப்பட்டிக்கிட்ட வர்த்தமானர்னு ஒரு சிலையை கண்டுபிடிச்சிருக்கோம். அவர் வர்த்தமானர் பேர் எழுதினது மாலை குளத்து வர்த்தமானர்னு. அந்த மாலை குளத்து வர்த்தமானர் கழுகுமலையில் போய் பாடம் நடத்தியிருக்கார் அல்லது பாடம் படைச்சிருக்கார். இப்படி பல பெண்கள், பல நால்கூர் குறத்திகள், திருச்சாரணத்து குறத்திகள் என்று பல பெண்கள் அங்கே ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் தமிழ் சமூகத்திற்கு பல்வேறு வகையில் கல்வி, சமத்துவம், அனைவருக்குமான மருத்துவம் இவற்றையெல்லாம் கொடுத்த ஒரு சமயம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்தது. அதற்கு யார் ஒரு குறிப்பிட்டவர்களையும் சொல்ல முடியாது. எந்த அரசும் அவர்களை அளிக்கவில்லை. பின்னால் வந்த, அதாவது பாண்டிய நாட்டை பொறுத்தளவில் 12ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த பாண்டியர்களும் சோழர்களும் சமணர்களுக்கு ஆதரவாக கோயில் எடுத்தார்கள். அருப்புக்கோட்டைக்கு பக்கத்திலே கோவிலாங்குளம் என்ற ஊர் இருக்கிறது. முதலாம் குலோத்துங்கன் அங்கே ஒரு கோயிலை, சமணத்திற்கான ஒரு கோயிலை எடுப்பித்தான். எனவே அதற்கான பாடல் கல்வெட்டுலாம் இருக்கிறது. இப்படியாக இருந்த இந்த சமணத்தை வேறு சில ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கைப்பற்றினார்கள், ஆக்கிரமித்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். முதல் ஆக்கிரமிப்பு என்பது 9ஆம் நூற்றாண்டிலேயே காரியாபட்டிக்கு குரண்டி திருக்காட்டாம்பள்ளி என்று ஒரு பள்ளி இருக்கிறது.
குரண்டி திருக்காட்டாம்பள்ளி மதுரை வட்டாரத்தில் மிகப்பெரிய பள்ளி. அந்த பள்ளி என்பது இன்றைக்கி அந்த மலை பாதியாக உடைஞ்சிருக்கு. அந்த மலையில் இருந்த பள்ளியை 10-11 நூற்றாண்டிலேயே சைவர்கள் உடைத்து அங்கிருந்த கல்வெட்டு கற்களெல்லாம் கொண்டு போய் திருச்சுழிக்கு பக்கத்தில் சுந்தரபாண்டிய ஈஸ்வரம் என்ற ஒரு பள்ளிப்படை கோயிலை கட்டினார்கள். அந்த கல்வெட்டு பூரா இப்போ அங்கே இருக்குது. அப்போ முதல் ஆக்கிரமிப்பு அங்கே நடந்தது, அந்த பள்ளியை உடைத்தார்கள். இரண்டாவது ஆக்கிரமிப்பு என்று சொன்னால் திருப்பரங்குன்றம் எப்படி 8ஆம் நூற்றாண்டிலே கோயில் சைவ கோயிலாக எடுக்கப்பட்டதோ அதே சமகாலத்தில் தென்பரங்குன்றத்தில் ஒரு சமணருக்கான ஒரு குடைவரை கோயில் எடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 2 குடைவரை கோயில்கள் தான் சமணருக்கு உரியது. ஒன்று தென்பரங்குன்றம், இன்னொன்று சித்தனவாசல். எனவே இந்த தென்பரங்குன்றத்தை 13ஆம் நூற்றாண்டிலே சைவர்கள் ஆக்கிரமித்து அதை உடைத்து சுந்தரபாண்டி ஈஸ்வரம் என்று அந்த கோவிலுக்கு புதிதாக சிவன் கோயிலாக பெயர் கொடுத்தார்கள். ஆனால் அதையும் பின்னால் வந்தவர்கள் உடைத்தார்கள் என்பது வேறு செய்தி. இது இவ்வாறாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்த காரணத்தாலே சைவம் ஆதரவு கொஞ்சம் சமணம் தன்னுடைய ஆதரவை இழந்தது. அதற்கு இன்னொன்று, எல்லா பழியையும் சமணர்கள் மேல் எந்த தவறு நடந்தாலும் சமணர்கள் தான் காரணம் என்று சொல்லி சில பேர் கையை காட்டி விட்டாங்க. அதை ஒரு கதை மூலமாக சொல்லுவார் நமது மயிலை சீனி வெங்கடசாமி. அதாவது ஒரு கள்ளன் கர்ணம் வைக்கிறவன் தெரியும், அந்த சுவத்தை ஓட்டை போட்டு உள்ளே போய் கொண்டு வர்றது. எனவே அப்படியாக கன்னம் வைக்கும்போது ஒரு பிராமணனுடைய வீட்டில் கன்னம் வைக்கிறான். அந்த வீடு அப்போ தான் கட்டி ஈரமாக இருந்திருக்கு. அது தெரியாமல் ராத்திரியில் போய் அதை துவாரம் போடும்போது அந்த மண் சுவர் சரிந்து அவன் மேலே விழுந்து செத்து போயிட்டான். உடனே அவனுக்கு வேண்டியவர்களுடைய சொந்தக்காரர்கள் போய் அரசனிடத்திலே முறையிடுகிறார்கள். இவன் கள்ள திருட போனது தப்பு இல்லையான், போன இடத்துல செத்து போயிட்டான், அதுக்கு காரணம் இந்த பிராமணன் தான், எனவே நஷ்ட ஈடு வாங்கணும்னு சொல்லி ஒரு வழக்கை சொல்லுகிறார்கள். எனவே அவர் அந்த அரசனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. உடனே அவர் கூப்பிட்டு, என்னையா சொல்கிற, உன் வீட்டில் தான் விழுந்து செத்துருக்கான், என்ன நீ தான் இப்போ காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் என்னங்க பண்ணுவேன், வீடை கட்டணும் கொத்தனார், அவரை கேளுங்கன்னு அவரை கையை காட்டுறாரு. கொத்தனார் ஏப்பா இப்படி சீரச்சோராக கட்டிட்டேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, தண்ணி ஊற்றுன சித்தாள் அதிகமாக ஊற்றிவிட்டாங்க, இனிமேல் அவங்க தான் குற்றவாளின்னு சொல்கிறான். அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு குயவன்கிட்ட போய் பானை கேட்டேன், பெரிய பானையை செஞ்சு கொடுத்துட்டான், அந்த நிறைய தண்ணியை கொண்டு வந்து ஊற்றிவிட்டேன், அதனால் அப்படி ஆயிடுச்சுன்றான். அப்போ குயவனை போய் கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் காரணம், நான் என்ன பண்ணுவேன், நான் பானை வனைஞ்சிக்கிட்டே இருந்தேன், அப்போ ஒரு வேசி ஒரு விலைமாது போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தா, என் கவனம் செதறிடுச்சு, அதனால் பானை பெருசாக போச்சு, அவள் தான் குற்றவாளி என்ன அவட்ட கையை காட்டிட்டான். அந்த அம்மாவை கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், நான் வண்ணான்ட்ட துணி துவைக்க கொடுத்துருந்தேன், செலவை தொழிலாட்ட துணி துவைக்க கொடுத்துருந்தேன், அதை வாங்க போனேன், அவன் லேட் பண்ணிட்டான், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக இப்படி இந்த நடந்து போயிட்டு இருந்தேன், அவன் கவனிச்சதுறான், நான் என்ன பண்ண வேண்டான். உடனே அந்த சலவை தொழிலாளியை கூப்பிடும்போது நான் என்ன பண்ண முடியும், நான் துவைக்கிற கல்லில் ஒரு சமண முனிவர் உட்கார்ந்துருந்தார், அவரை போக சொல்லிவிட்டு நான் துவைக்கிறதுக்கு லேட்டாகி போச்சு, இல்லை அவர் தான் காரணம்னா. உடனே அந்த சமண முனிவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் மௌன விரதம் அன்னைக்கு மண்டையை ஆட்டியிருக்கார், இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி அவரை காலி பண்ணிட்டான், தண்டனை கொடுத்தான். இப்படி ஒரு கதையை அவர் எழுதியிருக்கிறார். எனவே எல்லா பழியையும் அந்த சமணத்தின் நல்ல சமயம் அதாவது என்னங்க, மிகுபொருள் விரும்பாமைன்னு மார்க்ஸ் எப்போ சொன்னார், 19ஆம் நூற்றாண்டில் சொன்னார், அதிகமான பொருள் சேர்க்காதுன்னு. அதை 2500 வருஷத்துக்கு முன்னாடியே மகாவீரர் சொன்னார். அது கெட்ட சமயமா? மிகுபொருள் விரும்பாமை, பிறன்மனை விரும்பாமை, பிறனில் விளையாமை, அது தப்பா? இன்றைக்கி கணக்கோடு எதையும் யோசித்து பார்க்காதுங்க, இன்றைக்கி டிவியில் வர்றது யூடியூப்பில் வர்றதெல்லாம் யோசிக்காதீங்க. திருவள்ளுவர் சொல்கிறார், அதையே மகாவீரர் சொல்கிறார், அது தவறான சமயமா? மிகுபொருள் விரும்பாமை, பிறனில் விளையாமை, கல்லாமை, கொல்லாமை, மது அருந்தாமை, இந்த 5 ஒழுக்கங்களையும் சொல்லக்கூடிய ஒரு சமயம். அதிலிருந்து நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம். சைவம் எடுத்துக்கிடுச்சு, வைணவம் எடுத்து பௌத்தத்தை ஸ்வீகாரம் பண்ணிருச்சு வைணவம், சைவம்
சமணத்தை ஸ்வீகாரம் பண்ணிருச்சு. நம்ம ஊரில் நடக்கும். ஒரு 29 எம்எல்ஏ ஒரு காலத்தில் இருந்தாங்க ஒரு எதிர்கட்சியில். ஒரு 10 பேரை தூக்கிட்டா அந்த கட்சி போச்சு. அது மாதிரி சமணத்தில் இருந்த நல்ல கொள்கைகள், வைணவத்தில் இருந்த நல்ல கொள்கைகளை வைணவமும், பௌத்தத்தில் நல்ல கொள்கைகளை வைணவமும், சைவத்தில் இருந்த நல்ல கொள்கைகளை சமணமும் ஏற்றுக்கொண்டதால் இந்த 2 சமயத்திற்கும் வேலை இல்லாமல் போய்விட்டது. எனவே தான் மிகச்சிறந்த ஒழுக்க நெறிகளை போதித்த இந்த சமயங்கள் இன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30,000 சமண குடும்பங்கள் இந்த வட தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக தமிழ்நாடு எங்கும் அவர்கள் அந்த பழைய இடங்களுக்கெல்லாம் வருகிற மதுரை பகுதிகளுக்கெல்லாம் வந்து அங்கே ஒரு பண்பாட்டு மையம் என்ற ஒரு மையத்தை உருவாக்கி தங்களுடைய பூமி, தங்களுடைய மாந்தர் கடவுளர்கள் வாழ்ந்த பூமி என்பதை மறக்காமல் வந்து எல்லாம் பார்த்து சென்று கொண்டிருக்கிற காரணத்தாலே இந்த சமயம் நிச்சயமாக என்றால் காப்பாற்றப்பட வேண்டிய சமயம், அதை நாம் பின்தொடர வேண்டிய சமயம். இந்த சமயத்தின் மூலமாக நமது பாஸ்கர தொண்டைமான் சொன்னதான் ஞாபகம் வருது. அருக கடவுள் அருகன் இருந்த இடத்திலே சிவன் வந்து விட்டார், புத்தர் இடத்திலே வைணவர்கள் வந்து விட்டார்கள். எனவே சமணமும் பௌத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கிழந்தது. இருந்தாலும் கூட வரலாற்று மாணவர்களாகிய நாம் அந்த இழந்த செய்திகளெல்லாம் மீட்டெடுத்து எதிர்கால சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை நாங்கள் ஏற்றிருக்கிற காரணத்தாலே செல்லும் இடமெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் இடமெல்லாம் இந்த 2 சமயங்களையும் தூக்கி பிடித்து மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று தொடர்ச்சியாக பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த 3வது ஆண்டு அறிவர் அரங்கத்திலே என்னையும் அழைத்து என்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பளித்த தோழர் திருமுருகன் காந்தி தலைமையிலான அனைத்து தோழர்களுக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.